fall asleep. கொஞ்சம் கையெடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீங்க எத்தனை படம் பார்த்த? 2. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பார்க்கறதா. ஒரு நாளைக்கு 4-5 படம் கூட பார்த்துருவா. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த 2 படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏன்? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல. அதனால 2 பேரையும் பிரிச்சு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதியை பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார், இது அப்படின்னா காவியம். இனிமே இதான் உங்க ரூம். சார், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணும்னா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா? சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். Have a good sleep. என்ன நீ சும்மா இருங்க. காலையில 4 மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையாறு போறதா திருவிளையாடல் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கிறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விடிஞ்சிடும் எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற. தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? வெட்டில லுங்கி இருக்கே. எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன். நாளை காலையில் 4 மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா யார சார் கேக்குறது? அக்கௌண்டன்ட்ட கேளுங்க. குட் நைட். இந்தாங்க, கடைசாவி பெட்டிக்குள்ள இருக்கு. மத்தியானம் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். ஏன்? மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. ஆமாமா, நேத்து சாப்பிடும்போது நீங்க தவிச்சதை பார்த்தேன். ஏன் எங்க வீட்டு சமையல் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. எல்லா பொம்மையும் உடைஞ்சது, அந்த ஏழை பணக்கார பொம்மை மட்டும். ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வாங்க வாங்க. நிறைய பணம் இருக்கேன் பாருங்கம்மா. பரவாயில்ல. இதுவும் பரவாயில்ல. எல்லாமே பரவாயில்ல தானா? இது எனக்கு நல்லா இருக்கா? நான் சொன்னா நல்லா இருக்காது. ஏமா ஐயா வீட்டுல இல்லீங்களா? ஏன்பா
அந்த காஞ்சிபுரம் வருதுன்னு சொன்னாரே, வரலையா? காஞ்சிபுரம் வராதுமா, நாம தான் அங்க போகணும். ஏமா, நேத்து நீங்க கடைக்கு வந்து 3 மணி நேரமா ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கடையவே புயலடிச்ச கடை மாதிரி ஆக்கிட்டு ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க. கடைசி அதுவும் பிடிக்கலன்னு கடைக்கு இங்க இருந்து ஒரு போன் பக்கத்து கடையில பூந்து அள்ளிட்டு வந்திருக்கமா, தெரிஞ்சுதான்? இது நல்லா இருக்கே. இப்படி எல்லாம் புடவையில வராதா? வரலாம், வரவேற்கிறேன். ஏமா, அந்த 3 மணி நேர போராட்டத்துல கிடைச்சதே ஒரு புடவை, அது நம்ம கடை புடவை. அதை கொஞ்சம் கொண்டு தர்றீங்களா? இத நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, அந்த போராட்டம் புடவை. கொஞ்சம் இருங்க, நீங்க புறப்படுங்க. இதுல நான் உட்கார்ந்தேனா எனக்கு நேரம் போறதே தெரியாது. வாங்க சார், லேஸ்ல திருப்தி அடைய மாட்டாங்க சார். இது தெரிஞ்சுதான் சோத்தோடவே வந்திருக்கேன். நினைச்சா கலரை மாத்துவாங்க சார். கலரை மட்டுமா? வாங்க. அப்படிமா ஆராதனா, கையில என்ன மாஜி காதலியா? கையில மட்டும் இருந்தா கீழே போட்டுடலாம், நெஞ்சில இருந்துகிட்டு சித்திரவதை பண்றாளே. என்ன சொல்றீங்க? கனவை இருக்கும் போது தன் காதலனை தெரிஞ்சவ மாதிரி காட்டிக்க வேணாம். கனவை இல்லாத போது அவனை சந்திக்கிறாளே, அந்த சமயத்திலாவது தன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்லியிருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் பாதி கதையைத்தானே சொன்னேன். சாப்பிட்டுட்டு 2 பேரும் படத்தை பார்ப்போம், அப்புறம் அவளை விமர்சனம் பண்ணுங்க. வாங்க. கஸ்தூரி. என் பேர் லலிதா. லலிதாவா? பேரை மாத்திக்கிட்ட மாதிரி உன் உருவத்தையே மாத்திக்கிட்டு இருந்தீனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன மரியாதை குறைவா பேசுறீங்க? மரியாதை மாஜி காதலிக்கு அது வேறையா? What do you mean? ஓஹோ, இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருக்கியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசிடிக்கு அப்புறம் தான் அகர முதல எழுத்தலாம். நான் படிச்சதே கான்வென்ட்ல. அந்தஸ்துன்னு வந்த உடனே எல்லாருமே சொல்றதுதான் இது. உண்மை சொல்லு, கல் உடைக்கிற இடத்துல நீ கடல் வைக்கல? என்னது? தலையில கூட வச்சுக்கிட்டு வீதி வீதி அலையில? என்ன உளர்ற? தண்ணி பைப்புக்குள்ள என்னோட கொஞ்சம் விளையாடல? Stupid! ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு முன்ன He is not our guest. He is a beast. Send him out. வெளியே அனுப்புங்க. சார், இவ கண்ணீரை நம்பாதீங்க. நான் தேவதன் சொன்னேனே, அது வேற யாரும் இல்ல, இவதான். என்ன ஏமாத்திட்டு இப்ப உங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ரத்னம், என்னங்க உங்க முன்னாலே என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான். அவனுக்கு போய் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்களே. He is a bastard. Ask him to get out. லலிதா, அவர் உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தம் இருக்கு. மிஸ்டர் ரத்னம், முதல்ல நீங்க அந்த ஆல்பத்தை எடுத்து பாருங்க. நம்ம குடும்ப ஆல்பத்தை கண்டவெல்லாம் ஏங்க பார்க்கணும்? குழப்பம் தீர்றதுக்கு தான். அவர் காதலிச்சது உன்ன மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு. லலிதா, அவர் உன்னை பார்த்து நீ கடலை வித்தவ, பொம்மை வித்தவ, தண்ணி பைப்புக்குள்ள கொஞ்சம் விளையாடுன்னு சொன்னப்பவே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தீனா நீயே அந்த ஆல்பத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்திருப்ப. ஒரே மாதிரி இருக்கிற 2 பெண் குழந்தைங்க போட்டோ தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நானும் என் தங்கச்சியும் தான். நாங்க 2 குழந்தைங்க. 4 வயசுல அவ காணாம போயிட்டா. எவ்வளவோ தேடியும் அவ கிடைக்கவே இல்லை. நிச்சயமா சொல்றேன், நீங்க காதலிச்சது இவளோட தங்கச்சி தான். அப்படித்தாங்க இருக்கணும். மேடம், தயவு செஞ்சு. நானா என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உடனே அவளை பார்க்கணுமே. நானும் அவளை தங்க தேடிட்டு இருக்கேன். இப்படி காணாம போறதுதான் அவளோட ஜாதக விசேஷம் போல இருக்கு.